இந்த கன்னி லக்னத்துல சனி பகவான் லக்னத்திலேயே இருக்காரு, என்ன பண்ணும்? இந்த கன்னி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியமான செயல்கள் மூலமாக, பூர்வீக இடத்தின் மூலமாக, பூர்வீகத்துல குலதெய்வத்தினுடைய தன்மைகள் மூலமாக, கோயில்கள்ல பங்காளி தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய பலனே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க தாய் மாமன் வகையில கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இவங்க மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட, மாமன் மைத்துனர் உறவுகள்கிட்ட கடன் வாங்குவதை தவிர்ப்பது இவங்களுக்கு நல்லது. அப்படி இவங்க மாமன் மைத்துனர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க பிரச்சனைகள்ல சந்திப்பாங்களா? நிச்சயமாக சந்திப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் பரம்பரை சம்பந்தப்பட்ட தீரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் இவங்களுக்கு அவ்வளவு திருப்தி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்காது. தாத்தா பாட்டிக்குள்ள இவங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அல்லது அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இங்க அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கன்னி லக்னத்திலையும் சனி பகவான் இருப்பது சிறப்புக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா தெரியும், மிதுன லக்னத்துல ஆரம்பிச்சு இந்த மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 லக்னங்கள்ல சனி பகவான் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்தினால திருப்தியற்ற ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பாங்க, பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவாவே புரிஞ்சுக்கலாங்க. அடுத்து துலாம் லக்னம்.